அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் என்னும் பயணத்தில் இணைந்திருக்கின்றோம். இதில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இரண்டாம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். நேற்று முதல் கருத்தினை ஆய்ந்தோம். இன்று இரண்டாம் கருத்துக்குள் நுழைகிறோம். தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீர் இன் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான் மறையாளர் வழிச்செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில். தாவில் சீர் இன் குணத்தார் ஏவின செயலும், அதாவது ஏவுதல் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? அந்த நாயை ஏவி விட்டுட்டாங்க பாருங்க, அது லொல்லுன்னு கரைச்சி கிடக்கும், விரட்டும். ஏவுதல், ஏவி விடுதல். ஆக இங்கு யாரும் எந்த வகையிலும் தீயவற்றை ஏவி விடக்கூடாது. மாறாக நல்லவர்கள் நல்லவற்றை செய்ய சொல்வார்கள். அதற்கு பெயர் ஏவுதல். அப்படிப்பட்ட இன் குணத்தார், நற்குணத்தார், ஏவுகிற, சுட்டி காட்டுகிற, வழிநடத்துகிற அந்த செயலை செய்வதற்கு நாம் முன் வர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நற்செயல்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களும் மேன்மை உடையவர்களுடைய செயல்களை செய்கிறார்கள் என்பதாக பொருள்படுகிறது. அப்படி என்றால் இங்கு தலையான ஒன்று இது என்று வள்ளுவர் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள்ளெல்லாம் தலை. இந்த தலைங்கிறது ரொம்ப அருமையான ஒரு சொல். மீண்டும் திருக்குறளிலே பல குறள்கள் தலை என்று முடியும். பார்த்துடுங்க. ஒருவேளை இந்த குறள்கள் யாருக்கெல்லாம் தெரியுது என்னோட சேர்ந்து கொஞ்சம் இணைந்து சொல்லுங்களேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தலையானது. அந்த தலையான தன்மைகளுள் இடம்பெறுகிற அந்த செய்திகளுள் ஒன்றாக எது வைக்கப்படுகிறது என்றால், தம்மை விடவும் நல்ல மேன் மக்களாக இருக்கிற அந்த பெரியவர்கள் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு அடிபணிந்து அவர்கள் ஏவுகிற முறையிலே செய்தல். இயேசு பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு பெரியவராக இருக்கிறார். அதனால்தான் சொல்வார், அவர் உங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொருள் என்ன? அப்படி சொல்லி அவர் ஏவுகிறார். இதை நீங்கள் செய்யுங்கள். உங்கள் விண்ணகத்தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போன்று நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். விண்ணகத்தந்தை இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், அதனால் நாம் இருக்க வேண்டும் என்பது பொதுவான ஒரு புரிதல். அதிலும் கூடுதலாக இங்கு மிகச்சிறந்த ஒரு சான்றோராக இருக்கிற ஒருவர், ஒரு மாந்தர், அவர் சொல்லுகிறார், எனவே அதை நாம் செய்ய வேண்டும். அப்ப வீடுகளில் பெற்றோர்கள் இத்தகைய சான்றோர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் இவர்கள் பெற்றோருக்கு செவிமடுக்க வேண்டும். அப்படி செவிமடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெற்றோர் சான்றோர்களாக இருக்க வேண்டும். தம்மை விடவும் மிக மனிதர்கள் இவர்கள் என்று அந்த பிள்ளைகள் உணர வேண்டும். அப்படி உணர்வதற்கு இவர்களுடைய வாழ்வு முறை, செயல்கள் இவை அமைய வேண்டும். நான் முழுதும் நல்லா குடிச்சு கிடப்பேன், ஆனால் என் சொல்ல வந்து என் பிள்ளை கேட்கணும். எப்படி கேட்பான்? மாறாக நீ உயர் மாந்தராக இரு, அப்பொழுது அந்த இளைஞனும் இளம்பெண்ணும் நமக்கு செவிமடுப்பார்கள். இத்தகைய வகையில்தான் இன்றைக்கு இந்த உறுதிப்பாட்டை எடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நம்மை விடவும் மனிதர்களை, அவர்கள் சொல்கின்ற அந்த ஏவுதல்களை கூர்மையாக கவனித்து கேட்டு அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையினர் இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தாங்க, புரியலை. அது என்ன புரியலை? புரிவதற்கு முயலலை, அவ்வளவுதான். ஆக ஒரு செய்தியை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொண்டால் ஒருவர் சொல்வதை கூர்ந்து கவனித்து அதை புரிந்து அதன் அடிப்படையில் செய்வதற்கு முன்வர இயலும். அதை இங்கு நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் இங்கு நல்லவர்கள் ஏவுகின்ற நற்செயல்களை செய்வதற்கு உறுதியேற்போம். அப்படியெல்லாம் நல்ல செயல்களை செய்வதற்கு ஏவுகிற நல் ஆற்றல்களாக, நற்குணம் படைத்தவர்களாக, மேன்மையுடையவர்களாக நாம் திகழ்வோம். அப்படிப்பட்ட மனிதர்களை, பெரும் மனிதர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களை அங்கீகரித்து அவர்களை ஏற்பு செய்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை பாராட்டுவோம். இந்த வகையிலெல்லாம் நாம் உயர்ந்து நிற்பதற்கு இன்று இந்த திரிகடுகம் நம்மை அழைக்கிறது. உறுதியேற்போம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் கிரியை. கிரியைனா என்னது?
இந்த நற்கிரியை அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வேறொன்றும் இல்லை, அது சமஸ்கிருத சொல்லுதான். தமிழில் நற்செயல், செயல் என்பதுதான். நல்ல செயல்களை செய்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.